பிரசன்னா சார் சொல்லுங்க. சூர்யா சார் கூட ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டி. ம். அது பயங்கர டெடிக்கேட்டடாக இருக்கும் அவரோட ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஷாட்டுமே. ஓகே. நான் சூரரை போட்டில் கிட்ட இருந்து பார்த்துருக்கேன். அந்த கேரக்டராகவே தான் மாறனாகவே தான் இருந்தார். அப்படியே அது எப்படி அந்த மூடுக்கு இருக்கணும். நாங்கள் கூட பேசிகிட்டு இருப்போம், நானும் கேவும் கூட கேவும் கூட நிறைய ஃபன் பண்ணி ஜாலியாக பேசிகிட்டே இருப்போம். பட் அவரு வந்து அப்படி அந்த ஃபோக்கஸ்டாக இருப்பார், பயங்கரமாக இருப்பார். ஓகே. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே ஓகே. சூர்யா சாருடைய இந்த ஹார்ட் ஒர்க் பற்றி கேட்கும்போது, அவர் இப்போ ரீசெண்டாக கூட அவருடைய படம் ரிலீஸ் ஆச்சு கங்குவா. ஸோ அதில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு டைமில் சின்னதாக மிஸ் ஆனதுனால அவரை வந்து தனியாக அவருடைய ஹார்ட் ஒர்க்கை வந்து லஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் ரிவ்யூவாக இருந்தது. ஸோ நீங்கள் பக்கத்தில் பழகிறதுனால அதை அவர் எப்படி எடுத்திருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அவர் அடுத்தடுத்து போயிட்டே இருப்பார். ஓகே. அவ்வளோதான். அப்படி நம்ம காதில் வாங்கிட்டே இருந்தோம்னா we cannot move forward. ஓகே. விக்ரம் சார் பார்க்காத அப்ஸ் அண்ட் டவுன்ஸா? அவரோட கேரக்டருக்குலாம் எல்லா படத்துக்கும் நேஷனல் அவார்டு தான் கொடுக்கணும். நீங்கள் சொல்ல போனால் அவர் மெனக்கெட்டுறதுக்கு அந்த மாதிரி தான் சூர்யா சார் வந்து அவ்வளோதான், அடுத்து போயிட்டே இருக்கணும். ஓகே. அப்படிதான் இருப்பாங்க. இங்கே தான் கத்திட்டு இருக்காங்க, சோசியல் மீடியாஸில் தான் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. மற்றபடி அவங்க அடுத்த வேலைக்கு போயிருப்பாங்க.